إلى يوم الدين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا زدنا علما. طيب யார் இந்த பாடத்தை வாசிக்கிறீங்க? 2 பேர் வாங்க. شيرين أستاذ. ஷெரின் ஜோனா. الدرس الخامس. من فتح باب الفصل؟ أنا فتحته. ومن فتح النوافذ؟ أنا فتحتها. من كسر هذا المكتب؟ أأنت كسرته يا هاشم؟ لا، إني ما كسرته. أرجع زكريا وحمزة وعثمان من مكة؟ لا، ما رجعوا. அப்பாஸ். நான் படிக்கவா உஸ்தாத்? படிங்க. பரவாயில்ல. يا أستاذ، خرج الطلاب الجدد وذهبوا إلى المدير. أفهمت الدرس يا طلحة؟ نعم، فهمته جيدا. كتبت الأجوبة يا فيصل؟ لا، ما كتبتها. لماذا؟ لأنني ما فهمت الأسئلة. حفظت سورة الفجر يا إبراهيم؟ نعم، حفظتها وحفظت سورة التين أيضا. نعم، أحسنتما، بارك الله فيكما. طيب مدرس கடைசியில் தாலிபாக மாறிட்டாங்க. என்ன இடையில 2 பேர் இல்லை பல பேர் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, வாசிக்கிறது முக்கியம். طيب ஜோனா, நீங்கள் வாசிச்சதுல حفظت سورة الفجر مفعول به سورة. طيب அடுத்து நமக்கு அப்போ இது நீங்கள் இந்த பாடம் புரிஞ்சிருப்பீங்க. பாருங்க, மஃபூலுன் பிஹி இந்த பாடத்தில் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். من فتح باب الفصل. باب مفعول به செயற்படுபொருள் தானே. அது வெளிப்படையான ஒரு ظاهரான இஸ்மாகவும் வரலாம். பாபன்றது ஒரு ظاهரான ஒரு இஸ்ம். ظاهரான இஸ்முக்கு மாற்றம் என்ன? ضمீராகவும் வரலாம். من فتح باب الفصل أنا فتحته. இங்க ஹூ தான் மஃபூலுன் பிஹி. இருக்கிற தூ ஃபாயில், நான் என்றதுதான் ஃபாயில். أنا فتحته. ومن فتح النوافذ مفعول به. النصب வந்திருக்குது தானே. ஹா அதுவும் மஃபூல் பிஹி. இங்க வெளிப்படையான இஸ்முன் ظاهராக கொண்டு வரப்பட்டிருக்கு. இங்க ضمீராக இருக்குது. எனவே மஃபூல் பிஹி ضمீராகவும் வரலாம், அதே மாதிரி வெளிப்படையான இஸ்மாகவும் வரலாம். அதே போலதான் ஃபாயிலும் அதே மாதிரி தான். இங்க ஃபாயில் எப்படி வந்து ஃபதஹ்து ضمீராக வந்திருக்குது தானே. ஃபாயில் வந்து வெளிப்படையாகவும் வரலாம். رجع زكريا وحمزة وعثمان. رجع فعل، زكريا فاعل. right. இங்க ما رجعوا فعل. அலிக்கிற வாவ் ஃபாயில். அப்போ ஃபாயில் வந்து ظاهரான இஸ்மாகவும் வரும், ضمீராகவும் வரும். அதே போல மஃபூலுன் பிஹியும் ظاهரான இஸ்மாகவும் வரும், அதே மாதிரி ضمீராகவும் வரலாம். ரைட். நாங்கள் இப்போ தம்ரீனுக்கு போகலாம். இதில் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்காது. பொதுவான அர்த்தம் விளங்கி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இங்க யா தல்ஹா எப்படி சொல்லணும்? துவா, துன்னா? تو يا طلحة.
يا فيصل يا فيصل يا فيصل முனாதாவாக வர்றதுல எதுலையுமே இது வராது தன்வீன். முனாதா முஃப்ரதாக இருந்தால், தனி சொல்லாக இருந்தால் அதில் தன்வீன் வராது. தன்வீன் வராது. மாரிஃபாவாக அல்லது நக்கிரா மக்சூதாவாக யா ரஜுல். ரைட், அது நாங்கள் பிறகு பார்க்கும் சட்டங்கள். இதை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு 2 இங்கே தம்ரீன் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. பாடம் புரிஞ்சால் தான் உங்களுக்கு தம்ரீன் செய்ய முடியும். ரைட், இன்னொரு முறை வாசிக்கலாம். அல்ல யாராவது வாசிக்கிறீங்களா? ஒருத்தர் ஃபுல்லாக ஒரு பிழை இல்லாமல். யார் வரீங்க? இல்லை வந்தா சார் இது என்ன செய்யும்? நீங்க வாசிச்சு பார்த்தீங்களா இந்த பாடத்தை வரமுந்தி? வாசிங்க. من فتح باب الفصل أنا فتحته ومن فتح النوافذ. முதலாவது வசனத்தை வாசிங்க. من فتح உஸ்தாத் இதுதான் அந்த கடைசி ஹரக்கா வாசிக்கணுமா சென்டென்ஸ்ல? பிரச்சனை இல்லை, வாசிக்கிறேன், வாசிங்க. من فتح باب الفصل أنا فتحته ومن فتح النوافذ أنا فتحتها من كسر هذا المكتب أنت كسرته يا هاشم لا إني ما كسرته أرجع زكريا وحمزة وعثمان من مكة لا ما رجعوا. என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. نفس على ارجع رجع நீங்க தான் சொல்லணும். زكريا حمزة عثمان زكريا and அவங்க என்டர் ஆன கேள்வித்தான சார் இது. ஆண்டு போட்டு ரஜா entered Zakaria and Hamza and Usman to the Makkah. இதுதானே சார்? என்ன ரஜாண்டா என்ன? Enter. இங்க நீங்க எப்படி திரும்ப வாசிங்க பாப்போம் இந்த வாக்கியத்தை. ரஜா Zakaria Hamza. இது அரஜா, முதலாவது இருக்கிற ஹம்சத்து இஸ்திஃபாம், அடுத்தது வந்து ஃபிஅல் மாதி அரஜா. ரைட், ஓகே. ரஜா Zakaria Hamza Usman. ஹம்சான்னு வாசிக்க கூடாது, இடையில வரச்சல ஹம்சத்து தான் வாசிக்கணும். ஹம்சத்து உஸ்மானு மின் மக்கா லா மா ரஜஉ யா உஸ்தாது ஹரஜல் துல்லாபு ஜுதூது وذهبوا إلى المدير أفهمت الدرس يا طلحة نعم فهمته جيدا كتبت الأجوبة يا فيصل لا ما كتبتها لماذا لأنني ما فهمت الأسئلة حفظت سورة الفجر يا إبراهيم نعم حفظتها وحفظت سورة التين أيضا. இப்ப நீங்க வாசிக்கும் பொழுது ஒன்றோ நீங்க கடைசியில ஹரக்கத்தை வெளிப்படுத்தணும், அல்ல வெளிப்படுத்தப்படாது. ரெண்டுக்கும் கொஞ்சத்துக்கு சிலதுக்கு வெளிப்படுத்துறது, சிலதுக்கு வெளிப்படுத்தாமிக்கிறது. இல்ல, வெளிப்படுத்தாமிக்கிறது தான் சரி. பொதுவாக நாங்க இராபுக்காக வேண்டி படிக்கிறதுக்காக வேண்டி வெளிப்படுத்தலாம். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது நீங்க முழுமையாக என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணுமா? طيب, இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். أين ذهب الطلاب الجدد؟ من يجيب؟ خير النساء. نعم. ذهبوا إلى المدينة. ذهبوا إلى المدينة. السؤال الثاني
أفهم طلحة الدرس؟ ذهبوا إلى المدير தானே உஸ்தாத் نعم முதிரி தான் வரும் نعم ذهب نعم أحسن. إلى المدير வரும் نعم ذا مدير முதலாவதுக்கு என்ன வரும்? ஓ முதிரி சாரி உஸ்தாத் சாரி மதீனம் முதிரி எந்த உலகத்துல இந்த உஸ்தாத்? வார்த்தை சொல்லுங்க. هم إلى المدير أبي بولا أستاذ. أين ذهب الطلاب الجدد؟ أين ذهب الطلاب الجدد؟ என்ன ஜோனா எப்படி சொல்ல போறீங்க? هم إلى المدير بولا أستاذ. إلى المدير இல்லாட்டி ذهبوا إلى المدير. ذهبوا ஜம்ஆ நீங்க சொல்லலாம். ذهب ஜம்ஆ ذهبوا தானே. ذهبوا إلى المدير ன்னு சொல்லலாம். நல்ல சுருக்கமாக إلى المدير. ரைட். அடுத்த யார் இரண்டாவது? أفهم طلحة الدرس؟ نسرين بانو ما نسرين بانو. نعم فهم جيدا. نعم أفهم طلحة الدرس؟ نعم فهم جيدا. جيدا. طيب الثالث أي سورة حفظ إبراهيم؟ أي سورة يا سيدة حفظ؟ نعم يا أستاذ. حفظ إبراهيم سورة الفجر وسورة التين. نعم أحسنت. حفظ سورة الفجر وسورة التين. وسورة التين. طيب الرابع من فتح النوافذ؟ من فتح النوافذ؟ من يجيب؟ كنسل أستاذ فوزية. نعم علي فتح نوافذ أستاذ. عليك கடைசிக்கு என்ன ஹர்கத் இல்லையா? மப்னியா சுக்குன் ல. இல்லைங்க சார் நவாஃபித தான் சொல்லுங்க சார் பத்தாவுச்சு சொன்னீங்க அலி அலிக்கு என்ன? அலி அலியும் தெரியாம அலின்னு சொல்லி கடைசி மரத்தை சொல்றீங்கன்னு. சாரிங்க சார் பேர் வாசிக்கிற மாதிரி அலியும். சரி என்ன வரும்? தன்வீன் வருங்க சார். அலியுன் فتح النوافذ أستاذ. علي فتح النوافذ. علي فتح النوافذ. طيب فتح علي الفصل. فتح علي الفصل. يا رسول الله نسرين صحيحة خطأ سلمها. فتح علي طيب خطأ دني. فتح علي الفصل خطأ. ما هو الصواب؟ فتح علي النوافذ. نعم أحسنت. ரைட். அடுத்தது யார் வாரீங்க? வாசிச்சுட்டு நீங்களே சஹிஹா ஹதான்னு சொல்லுவாங்க. ظافر ظافر. ما رجع زكريا وحمزة عثمان من مكة. صحيح صحيح صحيح. وحمزة وعثمان. عثمان و திரும்ப சொல்லுங்க. ما رجع وحمزة عثمان من مكة. உஸ்மான அப்படியா? عثمان கடைசி சுக்கூன் இருக்க. உஸ்மான் நூவா நாவா நீயா நுன்னா என்ன? உஸ்மான் வா உஸ்மான் வாவே இருக்குது. சரிதானே? ரைட். ஓகே ரைட். அடுத்த யார் வாரீங்க வாசிக்கிறது? முஹம்மத். جوانا. யாரு உஸ்தாத்? முஹம்மத். ما كتب فيصل الأجوبة لأنه ما فهم الأسئلة. அது வந்து கரெக்ட். طيب இந்த இடம் சரியா வாசிச்சீங்களா? திரும்ப வாசிங்க. ما كتب فيصل الأجوبة لأنه இது தன்வீன். ஃபைசலுன். فيصل الأجوبة
لأنه ما فهم الأسئلة. نعم. ما كتب فيصل الأجوبة لأنه ما فهم الأسئلة. لأنه ما فهم الأسئلة. கருத்து சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவர் வந்து ஆன்சர் எழுதல, ஏனென்றால் அவருக்கு வந்து அந்த விலங்கல்ல, அந்த கொஸ்டனை வந்து அவங்களுக்கு விலங்கல், கேள்வியை விலங்கல். أحسنتي. ما كتب فيصل الأجوبة لأنه ما فهم الأسئلة. لأنه ما فهم الأسئلة. فهم ما فهم. ما فهم الأسئلة. طيب جوانا. ما كتب فيصل الأجوبة لأن قلمه مكسور. خطأ. خطأ. ما كتب فيصل الأجوبة لأن قلمه مكسور. أردتم سليما؟ சொல்றேன் உஸ்தாத். ஃபைசல் வந்து ஆன்சர் எழுதல, ஏன்னா அவங்களுடைய பேனா வந்து உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பிழை. أحسنتي. طيب تأمل الأمثلة الآتية. تأمل الأمثلة الآتية. تأمل பண்ண சொல்றாங்க, சிந்திக்க சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய உதாரணங்கள் பாருங்க. அது குர்ஆனு, இதுல இருந்து இதுக்கு ஒரு வாக்கியம் கொடுத்திருக்கிறாங்க, ஒரு ஜும்லா. قرأ الطالب القرآن. قرأ الطالب القرآن. قرأ என்றது فعل ماضي. فعل ماضي. قرأ. الطالب لا الطالب. قرأ الطالب. الطالبங்கிறது அந்த قرأ என்ற வேலையை செஞ்சது யாரு? الطالب, மாணவன். الطالب தான் فاعل. قرأ فعل, الطالب فاعل. எதை வாசித்தார், எதை வாசித்தார்? அந்த செயல் எதுல நடந்திருக்குது? குர்ஆன். குர்ஆன் தான். அப்ப قرأ வாசித்தான் யார்? الطالب. யார் என்ற கேள்விக்கு பதில் தான் فاعل. எதை என்ற கேள்விக்கு பதில் தான் مفعول به. செயற்படு பொருள் தானே مفعول به. القرآن. قرأ فعل, الطالب فاعل, القرآن مفعول به. இது ஒரு ஜும்லா இஸ்மியவா ஃபிஅலியவா? ஜும்லா ஃபிஅலியா. எப்ப நாம ஜும்லா ஃபிஅலியா என்று சொல்றோம்? எப்போது ஜும்லா இஸ்மியா என்று சொல்லுவோம்? முதல்ல வந்துச்சுன்னா அதாவது ஃபிஅல்ல கொண்டு ஆரம்பித்தால் அது ஃபிஅலியா, இஸ்ம கொண்டு ஆரம்பித்தால் அது இஸ்மியா. பொதுவாக ஃபிஅல கொண்டு ஆரம்பித்தால் ஃபிஅலியா, இஸ்ம கொண்டு ஆரம்பித்தால் இஸ்மியா. ரைட். ஜும்லா ஃபிஅலியாவுல ஃபிஅல் இருக்கும், இப்படி அதான் ஃபிஅலியான்றது தானே. அதுல கட்டாயமாக இருக்க வேண்டியது எது? ஃபிஅலுக்கு பிறகு ஃபிஅலுக்கு பிறகு ஃபாயில் இருக்கணும். ஜும்லா ஃபிஅலியாவுல ஃபிஅல் இருக்கணும், அதே மாதிரி ஃபாயில் இருக்கணும். சில இடங்கள்ல நாயிபு ஃபாயில் அப்படி வரும், அது நாங்கள் பிறகு படிக்கலாம். ஃபாயில் அல்ல நாயிபு ஃபாயில் இருக்கணும். அப்போ ஃபிஅல் வந்தால் ஃபாயில் வரும். ரைட். மேலதிகமாக எதுவும் வரலாம். மஃஊலுன் பிஹி வரலாம். மஃஊலுன் பிஹியும் வரலாம். மஃஊலுன் பிஹியும் வரலாம். ரைட். அப்ப ஃபாயில் கட்டாயம். ஃபாயில் கட்டாயம். மஃஊல் பிஹி மேலதிகமானது. ஃபாயில் உம்தா, மஃஊலுன் பிஹி ஃபضலா மேலதிகமானது. ரைட். அதே மாதிரி அடுத்த உதாரணத்தை பாருங்க. தர்சுல كتب فعل ماضي. كتب. من المدرس. ஆசிரியர் எழுதினார். அப்ப ஆசிரியர் فاعل. كتب المدرس. எதை? كتب ماذا؟ எதை؟ كتب الدرس. هذا مفعول به. فعل فاعل ومفعول به. فعل وفاعل ومفعول به. ரைட். அதே மாதிரி القهوة என்ற சொல்ல مفعول بهயாக கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. شرب فعل. شرب. من شرب؟ الضيف. الضيف فاعل. ماذا شرب؟
القهوة القهوة مفعول به. شرب فعل، الضيف فاعل، القهوة مفعول به. مفعول به. طيب الباب هذا يبقى مفعول به ما تعتبر. فتحت فعل، فتحت فعل. فتحت فعل. آمنة من فتحت؟ آمنة. آمنة فاعل. ماذا فتحت؟ الباب. الباب. الباب مفعول به. فتحت آمنة الباب. فتحت آمنة الباب. طيب هنا فتحت அப்ப நாங்க ஏன் தா கொண்டு வந்திருக்கிறோம்? இந்த தா எதுக்குரிய அடையாளம்? பெண்பாலன்றதுக்குரிய அடையாளம். தா ஃபாயிலா இங்க? இல்ல. ஆமினா தான் ஃபாயில். ஆமினா தான் ஃபாயில். ரைட். ஷரிபல இருக்கிறது, ஷரிபல ஃபாயில் இருக்கா? இல்ல. அது வெளிப்படையான இஸ்மா ஃபாயில் வந்திருக்கு அத்தைஃப். அதே மாதிரி ஃபதஹத் அதுக்கு ஃபாயில் ஆமினத்து வெளிப்படையான இஸ்மாக வந்திருக்குது. ரைட். அப்ப இந்த சுக்கூன் பெற்ற தா என்ன எதுக்கு எது? அதுதான் தானீஸ். அதாவது தானீஸ் முஹன்னஸ்க்குரிய பெண்பாலை குறிக்கக்கூடிய தா. ஃபதஹத் ஆமினத்துல் பாப. ஃபதஹத் ஆமினத்துல் பாப. طيب அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெண்பாலை குறிக்கக்கூடிய தா தான் இது. ஃபதஹத், தஹபத், அகரத், ஷரிபத். இது ஃபாயிலாக ஒரு நாளும் வராது. ஃபாயிலாக ஒரு நாளும் வராது. ரைட். ஏன் நான் பின்னால் சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் அது தெளிவாகும். இப்போதைக்கு நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, இங்க உதாரணத்துல உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கலாம். இப்ப நீங்க ஒன்று பாருங்க. ஃபாயில் வந்து எப்பயுமே ரஃபு செய்யப்பட்டு தான் இருக்கும். قرأ الطالب كتب المدرس. كتب المدرس، شرب الضيف، فتحت آمنة. எல்லாமே ஃபாயில் உங்களுக்கு கிரீன் கலர்ல கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன செய்யப்பட்டிருக்கேன்டா ரஃபு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஃபாயில் மர்ஃபூ. காய்தா என்ன? ஃபாயில ஒன்று ஃபாயிலாக இருந்தால் அதுக்கு நீங்க கட்டாயம் ரஃபு தான் செய்யணும். முதாஃப் இலைஹிக்கு ஜர்ரு செய்யணும் மாதிரி ஃபாயிலுக்கு நீங்க என்ன செய்யணும்? ரஃபு தான் செய்யணும். மஃஊலுன் பிஹி, மஃஊலுன் பிஹி. ரைட். மஃஊலுன் பிஹி எப்பயுமே மன்சூப், நஸ்பு செய்யப்பட்டிருக்கும். القرآن، قرأ الطالب القرآن، كتب المدرس الدرس، شرب الضيف القهوة، فتحت آمنة الباب. அப்ப எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்குது? நஸ்பு செய்யப்பட்டிருக்கு. மஃஊலுன் பிஹி, மஃஊலுன் பிஹ் எல்லாமே நஸ்பு செய்யப்பட்டிருக்கு. மஃஊலுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. மஃஊலுன் பிஹ்ன்னு சொல்லணும். பிஹி நிறுத்தும் பொழுது பிஹ் தானே. மஃஊலுன் பிஹ்ன்னு சொல்லணும். ஏனெண்டா மஃஊல் பல வகை இருக்குது. மஃஊலுன் ஃபீ என்றெல்லாம் இருக்கு. மஃஊலுன் மஅஹு, மஃஊல் லிஅஜ்லிஹி, மஃஊல் முத்லக். அதனால மஃஊலுன் பிஹி தான் சொல்லணும். மஃஊலுன் பிஹ். طيب قرأ الطالب القرآن، كتب المدرس الدرس، شرب الضيف القهوة، فتحت آمنة الباب. ஏன் தாலிபுக்கு ரஃபு வந்திருக்குது, ஏன் குர்ஆனுக்கு நஸ்பு வந்திருக்குதுங்கிறத உங்களுக்கு இப்ப தெளிவாகிட்டு. ரைட். இங்க عين الفاعل والمفعول به في الجمل الآتية. اكتب الفاعل باللون الأزرق والمفعول باللون الأحمر وضبط آخر كل منهما. ரைட். இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுல ஃபாயிலையும் மஃஊல் பிஹியையும் குறிக்க சொல்லி இருக்கிறாங்க. சரி.
ஃபாயில வந்து நீங்க என்ன நிறத்தால் அடையாளப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க? அஸ்ரக் நீல நிறத்தாலையும், மஃஊலுன் பிஹிய அஹ்மர் சிவப்பு நிறத்தாலையும் அடையாளப்படுத்தி அதனுடைய கடைசியில ஹரக்கத்து வைக்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதை நீங்க உங்களுடைய பயிற்சியில செய்யணும். ரைட். இப்போது நீங்க என்ன செய்யலாம்டா சரியான முறையில ஹரக்கத்து வச்சு வாசிக்கலாம். ரைட். யார் வாரீங்க? نوفة نعم تفضل. كسر الطفل القلم. كسر الطفل القلم. نعم. كسر الطفل القلم. كسر الطفل القلم. نعم. الثاني. நசீமா நஸ்ரி இதுல கருத்து யாருக்காவது ஏதாவது சொல்லுக்கு தெரியலன்னா கட்டாயம் இடையில நிறுத்தி கேளுங்க. நஸ்ரி. غسلت آمنة المنديل. نعم. الثالث. خير النساء. نعم. أكل أسامة العنب وأكلت زوجته الموز. வேற யாரு சொன்னீங்க பேரு? உம்மு அஹ்மத். இதை வாசிங்க பார்ப்போம். மூணாவது. أكل أسامة العنب وأكلت زوجته الموز. طيب வேற யார் பேர் சொன்னீங்க? ஜைனபா. யாரு? நசீமா சொன்னோம். أكل أسامة العنب وأكلت زوجته الموز. என்ன வித்தியாசம் நீங்க வாசிச்சது அவங்க வாசிச்சதுல இருந்து? சௌஜத்தை சொன்னாங்க ரெண்டு பேருமே. இது வந்து ஃபாயிலா இருக்கும் போது அது அந்த இடத்துல வந்து ரஃபாதான் வரும். نعم احسنتي. نعم. أكل أسامة. நாங்க தூண்டு தெளிவு வச்சிருக்கேன் ரீட் பண்ணக்குள்ள தேர்ட் வந்துருச்சு. அப்படியா? ஓகே. أكل أسامة العنب. தானே أكل أسامة العنب. أسامة عنب. عنب என்ன? نعم. وأكلت زوجته என்றா அவளை சாப்பிட்டான்னு வந்துடும். அவள் சாப்பிட்டாள். وأكلت زوجته அவனுடைய மனைவி சாப்பிட்டாள். الموز. وأكلت زوجته الموز. அப்ப கடைசி நாங்க ஹரக்கத்து வைப்போம். இப்போதைக்கு அது நாங்க நீங்க சட்டம் புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாக்குறதுக்கு. ரைட். அடுத்தது யாரு? شربت البقرة الماء. نعم. شربت البقرة الماء. ஏன் ஷரிபத்தியன் வந்திருக்குது? சார் அது அக்ரிலே நாளையா சார்? نعم سنجدة. அது ரெண்டு சுத்தம் பக்கத்துல வந்திருக்கு உஸ்தாத். அதனால அதுல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து கஷ்டம் வந்து. نعم احسنتي. شربت தான் இருக்கும் இல்லையா? ரெண்டு ஒரு சுக்கூன் தான் இதுல இருக்கும். شربت. غسلت مؤنث அப்படித்தானே வரும். أكلت شربت حفظت ذهبت خرجت دخلت இப்படிதான் வரும். كسرت. அப்ப முஅன்னஸ்ல சுக்கூன் தான் இருக்கும். மாதியான ஃபியல்ல غائبான கடற்கையில வரக்கூடிய இந்த முஅன்னஸ்க்கு சுக்கூன் தான் இருக்கும். ஷரிபத்னு தான் இருக்கும். அவள் குடித்தாள் அல்லது அது குடித்தது. முஅன்னஸான பேராக இருந்த பக்ரா மாதிரி. ரைட். அப்ப ஷரிபத். அப்ப இங்க அல் பக்ராவிலையும் சுக்கூன் இருக்குது. இந்த ஹம்சத்து வசூல் விழுந்தால் ஹம்சத்து வசூல் விழுந்தால் அல் பக்ரால லாமுக்கு சுக்கூன், இங்க தாவுக்கு சுக்கூன். ரெண்டும் வாசிக்க இயலாது. கிட்ட பக்கத்துல இருந்தா முதலாவது சுக்கூனுக்கு நாங்க என்ன செய்யறோம்? கஸ்ரு செய்யறோம். முதலாவது சுக்கூனுக்கு கஸ்ரு செய்யறோம். ரைட். இது இல்திகா உஸ்ஸாக்கினைன் இரண்டு சுக்கூன்கள் சந்திக்கிறதுனால நாங்க அந்த சட்டத்தை கொண்டு வரோம். நோஃபர் பதர் உங்களோட மைக்கு பிரச்சனையா இருக்கு. طيب அடுத்தது யார் வரீங்க? சன்சிதா உஸ்தாத். نعم சன்சிதா. حفظ حمزة القرآن. نعم حفظ حمزة القرآن. ஏன் ஹம்சத்துன்னு சொல்லல சன்சிதா?
அது மம்னூ மின ஸர்ஃப் உஸ்தாத். ممنوع من الصرف لا تنوين ورادي ممنوع من الصرف. حفظ حمزة القرآن. طيب السادس من يجيب؟ ஜெயிலானி உஸ்தாத். نعم جيلاني. ضربت فاطمة بنتها. نعم ضربت فاطمة بنتها. إذا فاعل فاطمة தான் فاعل உஸ்தாத். مفعول به يده அவளுடைய மகள் அத பின்த் அதுதான் மஃபூல் பிஹி. ها ஹா வந்து முதாஃப் இலைஹி. نعم أحسنتي. بنت مفعول به مضاف ها مضاف إليه. طيب السابع من يجيب؟ نعم تفضلي. قتل الرجل الحية بالحجر. نعم أين الفاعل وأين المفعول؟ فاعل رجل مفعول வந்து حية. مفعول به ها مفعول به حية. ما معنى الحية؟ ما معنى هذه الجملة؟ حينا ننتظر. نعم قتل الرجل الحية بالحجر. ها صنون. பாம்ப வந்து அந்த மனிதன் வந்து கல்ல கொண்டு கொன்னுட்டார். نعم أحسنتي. طيب மேல உள்ளதுக்கெல்லாம் கருத்து யாருக்காவது தெரியலண்டா நீங்க கேட்கலாம் தாராளமா. طيب நீங்க தெரியுமங்கிறதுனால தான் நான் சொல்லாம போவேன். طيب الثامن من يجيب؟ எட்டாவது சமீமா பானு. அடுத்தது யாசிகா. سمع بلال الأذان وذهب إلى المسجد. نعم سمع ஏன் பிலாலுனில் என்று சொன்னீங்க? பிலாலுன் அது வந்து நூனு தன்வீன். அது அதுக்கு முன்னால் அதுக்கு அப்புறம் வர்றது வந்து ஹம்சத்துல் வசலுக்கு அப்புறம் வர்றதுனால அந்த நூன் தன்வீன் வந்து அது போயிரும். இல்திகாவு சாக்கினுக்காக வேண்டி தன்வீனுடைய அந்த நூனுக்கு நீங்க என்ன செய்றீங்க? கஸ்ர் செய்றீங்க. அவ்வளவுதான். தன்வீனுடைய நூனுக்கு கஸ்ர் வைக்கிறீங்க. பிலாலுன் லுன்னு சொல்ல ஒரு நூன் ஒன்று இருக்குது. நாம மொழித்தல்ல ஒரு நூன் ஒன்று தன்வீன்டா ஒரு நூன் தான். பிலாலுன் சொல்றோம் தானே. பிலாலு அதுக்கப்புறம் ஒரு நூனை போட்டு பாருங்க. சுக்கூன் பெற்ற ஒரு நூன். அப்ப பிலாலுன். அதுக்கு பிறகு அல் அதான்ல ஹம்சத்து வஸ்லுக்கு பிறகு லாமுக்கு சுக்கூன். அப்ப அந்த நூனை என்ன செய்யணும் நீங்க? கஸ்ர் செய்யணும். ரெண்டு இல்திகாவு சாக்கினேன் ரெண்டு சுக்கூன்கள் சந்திச்சதுனால முதலாவது சுக்கூனு கஸ்ர் செஞ்சு பிலாலுனில் பிலாலுனில் லுனில் அதான وذهب إلى المسجد. طيب பிலால் வந்து ஃபாயில் அதான வந்து மஃபூலுன் பிஹி. أذان مفعول به. ذهب إلى فاعل தெரியுமா? ذهب إلى المسجد அது அதோடைய ஃபாயில் வந்து பிலால் தான் உஸ்தாத். மாத்தூஃபுன் அலா பிலால். ஃபாயில் முன்னால வரையலாம். மஃபூல் பிஹி முன்னால வரையலாம். ஃபாயில் முன்னால வரையலாம். ஹுவ முஸ்தத்திரா இருக்கு உஸ்தாத். ஹுவ அது ஃபாயில் மறைஞ்சிருக்கு. ஒரு ஹுவ என்ற தமீர் மறைஞ்சிருக்கு. தஹபல சில நேரம் ஃபாயில் தமீர் முஸ்தத்திராக வரும். மறைந்த ஒரு தமீராக ஃபாயில் வரும். வெளிப்படையா வந்து இல்லை. எந்த ஒரு அடையாளமும் ஃபாயிலுக்கு இங்க இல்லை. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்டா தமீராக முஸ்தத்திர் தமீர் முஸ்தத்திர் மறைந்த ஒரு தமீராக ஃபாயில் இருக்குது. அந்த தமீர் எங்க பார்த்து மீளுது? பிலால பார்த்து மீளுது. ஓகே அது ரைட். அடுத்தது كتب المدرس الدرس على السبورة على السبورة. كتب فعل المدرس الدرس فاعل على السبورة مفعول به. درس என்ன? المدرس الدرس அது அதாவது المدرسங்கிறது
ஃபாயில் அதோடைய சிஃபத்தாக தர்ஸ் வந்திருக்கு உஸ்தாத். அப்படின்னா பாடமான முதர்ரிஸ் பாட அப்படியா? ஆசிரியர். சிஃபத் பாட ஆசிரியர் கரும்பலையில் எழுதினார் அப்படியா? ஆமா உஸ்தாத். كتب المدرس الدرس. அல் முதர்ரிசு வந்து அல் ஃபாயில், அல் தர்ஸங்கிறது மஃபூல் பிஹி. كتب فعل، المدرس فاعل، الدرس مفعول به، الدرس مفعول به. كتب المدرس الدرس، درس مفعول به. كتب المدرس الدرس على السبورة، على حرف جر، السبورة سبورة، على السبورة، سبورة مجرور. نعم. العاشر. شيرين أستاذ. نعم تفضلي. فتح البقال الدكان في الساعة 8. نعم. الفاعل، ما هو الفاعل؟ البقال. المفعول به الدكان. نعم. بقال، من هو البقال؟ من يعرف؟ شوب. grocer என்ன? grocer அதாவது சில்லறை கடை, சில்லறை கடைக்காரர். فتح البقال الدكان. சில்லறை கடைக்காரன் கடைய 8 மணிக்கு திறந்தாரு. طيب அப்ப நீங்க இந்த ஜும்லாக்கள்ல நாம் தஃபத்தரி. உஸ்தாத் நீங்க சொன்னீங்க ஃபாயில் வந்து முன்னாடி வரையலாதுண்டு. இந்த ஒரு ஃபியலுக்கு முன்னாடி ஃபாயில் வர முடியாது. அப்ப மஃபூலுன் பிஹி வந்து வரலாமா? அப்படி வரையலாம். மஃபூலுன் பிஹி வரையலாம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக மஃபூலுன் பிஹி முன்னுக்கு வந்திருக்குது. ஹஸ்ருக்காக வேண்டி வரையறுத்து சொல்றதுக்கு முன்னையே வணங்குகிறோம் என்ற அந்த அர்த்தத்துக்கு சொல்றதுக்கு மஃபூல் பிஹி முன்னால வரும். மஃபூல் பிஹி ஃபியலுக்கு முன்னாலேயே வரும், ஃபாயிலுக்கு முன்னாலேயும் வரையலாம். ஓகே ஓகே. ஜஸாக்கல்லாஹ். طيب இப்ப சில பேர் கேட்கலாம், இப்ப உதாரணமா கசரத் திஃப்லுல் கலம, அத்திஃப்லு கசரல் கலமன்னு சொல்ல இயலவாண்ட, சொல்ல இயலுமா இயலவா? சொல்ல இயலும். சொல்ல முடியும். சொல்ல முடியும் உஸ்தாத். இஸ்மியாவா சொல்ல முடியும். சொல்ல முடியும் இல்லையா? அப்ப ஃபாயில் முன்னுக்கு வந்திருக்குதா? அப்ப இல்ல, அது முபத்ததா வரும். அத்திஃப்லு அது முப்ததா வரும். கசரேட ஃபாயில் அப்ப இது ஹுவங்கிற மறைஞ்சிருக்கிற ஃபாயில். ரைட். அது நாங்க கொஞ்சம் விளக்கமா ஆரம்பமா படிக்கிறவங்களுக்கு சில நேரம் அது புரியாம இருக்கும். பிரச்சனை இல்லை, நாங்க படிக்கலாம். சொல்லுங்க. இப்ப இதுல இந்த வார்த்தைகள் இடம் மாறி இருந்தா உதாரணத்துக்கு அது கலம கசரத்திஃபுலு, ஏதாவது ஒரு இடம் மாறி இருந்தாலும் அதோட மீனிங்கள் வித்தியாசம் மாறுமா? இல்ல, சில இடங்கள்ல மாறாது. சில இடங்கள்ல நாங்க உறுதிப்படுத்துறதுக்காக அது கலம கசரத்திஃப்லு, பேனையே சிறுவன் உடைத்தான் என்று சொல்றதுக்கு, பேனையே நீ சிறுவன் உடைத்தான் ஹசர் பண்றதுக்கு, வரையறுக்கிறதுக்கு கலம முன்னு கொண்டு வரலாம். இய்யாக நஅபுது மாதிரி. நஅபுதுக்கன்னு சொல்லாம இய்யாக நஅபுதுன்னு சொல்லிக்கிறேன். طيب أكمل الجمل الآتية بكلمات مناسبة واضبطها بالشكل. طيب இங்க நீங்க இடைவெளியை நிரப்பிட்டு கடைசி ஹரக்கத்து வச்சே சொல்லுங்க. ரைட். முதலாவது யார் வாரீங்க? என்ன ஜெய்னபா? ஜெயிலானியா? நல்லா சொல்லுங்க, கேட்கறதுக்கு சொல்லுங்க சார். من فتح الباب الفصلي. نعم أحسنتي. من فتح الباب الذي، من فتح باب الفصل. نعم.
அடுத்த نسرين بانو نعم محمد غسلت أختي القميص. نعم غسلت أختي القميص. نسرين بانو எது فاعل؟ أختي أختي فاعل مرفوع தானே, ரஃபு வரும். வந்திருக்கா? வந்திருக்குது வந்திருக்குது வந்திருக்குது. எங்க என்ன அடையாளம் ரஃபுக்கு? ரஃபாக்கு வந்து பம்முடைய அடையாளம். ஆனா வந்து யா அந்த யா முத்தக்கல்லிம் வந்திருக்கிறதுனால அதுக்கு பொதுவா கெசர் கொடுக்கப்பட்டிருக்கு. அஹ்சன்தி. யா முத்தக்கல்லிம் வந்ததுனால அங்க தம்மா வெளிப்படையாக வரையலாது. ரைட். غسلت أختي القميص. غسلت أختي القميص. نعم. طيب أم أحمد. قتل الرجل الحية بالعصا. نعم قتل الرجل الحية بالعصا. إلى فيها الفاعل ظاهر வெளிப்படையா உங்களுக்கு தெரியுது. بالعصا என்ன இராப் எப்படி சொல்லணும்? பில் ஹர்ஃப் ஜர், அசா வந்து இஸ்ம் மஜ்ரூர். அது வந்து அந்த கஸ்ரா பெறாது. அதாவது கடைசியில் அலிஃப் இருக்கக்கூடிய சொற்கள்ல அங்க கஸ்ரா அடையாளம் ஜர்ருக்கு அடையாளமாக வராது. தக்தீர்ல இருக்குதுன்னு நாங்க சொல்லுவோம். ரைட். ஓகே. என்ற கடைசிக்கு அலிஃப் இருந்தா அது சுக்குன் தான். அலிஃப் என்றால சுக்குன் தானே. அங்க வந்து கஸ்ரா வெளிப்படைய கொண்டு வர இயலாது. طيب யாரு? அசானா என்ன? அசா. அசாண்டா என்ன? தடி. தடி தடி அசா மூசா. طيب أستاذ திரும்ப قتل الرجل. அந்த மனிதர் கொலை செய்தார், கொண்டார். எதை? அல் ஹய்யத பாம்பை பில் அசா கம்பின் மூலமாக. சின்ன டவுட் உண்டு. அத ரஜுல் ஃபாயிலுக்கு பிறகு ஹையத்தன்றதுக்கு அது ஃபதஹ வரும் எல்லாத்துக்கும். மஃபூலுன் பிஹி தானே. நஸ்பு தான் செய்யப்படும். நஸ்பு அடையாளமாக ஃபத்ஹா. ஓகே. ஹையத்தல். طيب فنعمل القميص مفعول به. من فتح الباب مفعول به. هذا ماري. الرابع يا رسول الله. جوانا. يوسف القهوة. شرب يوسف القهوة. يوسف القهوة قهوة. شرب يوسف القهوة. شرب يوسف القهوة. إن قهوة شنو جوانا؟ هذا مفعول به أستاذ. طيب نظيمة. كتب المدرس الدرس على السبورة. نعم كتب المدرس الدرس على السبورة. السادس من يجيب؟ رمضان فاطمة. نعم. أكل سعاد الخبز. خبز. نعم. أين المفعول به؟ خبز. مفعول به خبز. سعاد என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் ஃபுல்லா சொல்லுங்க பாப்போம். ரமதான் ஃபாத்திமா. سعاد ஆனா பெண்ணா? முஹம்மத் எப்படி வரணும்? أكلت سعاد الخبز. أكلت سعاد الخبز. ரைட். ரமதான் ஃபாத்திமா இப்போ உங்களுக்கு அது சுவாதுங்கிற ஒரு பெண்ணுடைய பேருன்னு விளங்கிட்டு தானே? அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். அந்த பெண் வந்து ஹுப்ஸை சுவாத் வந்து ஹுப்ஸை சாப்பிட்டாங்க. ஏன் அது தன்வீன் வரல? அது பொதுவாவே நம்மளுக்கு
என்னுடைய பேருக்கு வராது. நான் நினைச்சேன் அது மம்னூம் மின சர்ஃபா இருக்கும் ஆணுடைய பேர் அப்படின்னு நினைச்சேன். اوكي رايت. هذا سعاد بن. نعم السابع من يجيب؟ تنزيل أستاذ نعم قرأت القرآن. نعم قرأت القرآن. مفعول به يدي قرآن. فاعل تو أستاذ. نعم. قرأت إذا فاعل. قرأت قرأت قرأتي عند وارا عند تا تاتي تو عند وارد قرأنا அதெல்லாமே فاعل. قرأوا அதுவும் فاعل. قرأنا فاعل. نا فاعل. طيب قرأت ليقرأتا إن إلا فاعلة إلا أستاذ. إلا. الثامن உஸ்தாத் நம்ம சிக்ஸ்ல வந்து அக்கல்த்தம் வந்து அல்ல ஃபாயில் வந்து அன سعد அப்படியா? إلا أكلت أكلت அக்கலத். سابيتال أكلت سعاد سعاد سابيتال أكلت سعاد الخبز. أكلت سعاد الخبز. سعاد روتي سابيتال. طيب الثامن ஒரு டவுட்டு. نعم இப்போ சுஆதுன்னு வராம அகலத்தில் ஹுப்ஸ அப்படின்னு வரும்போது ஃபாயில் வந்து அந்த தாதானே. யார் அகலத்? சுஆது வராம அகலத்தில் ஹுப்ஸ அப்படின்னு வந்திருந்துச்சுன்னா அவள் அந்த ஹுப்ஸை அது சாப்பிட்டாள். எப்படி வரும்? உதாரணமா அக்கலல் ஹுபுஸ்ன்னு வருமா? எங்கேயாவது அக்கலல் ஹுபுஸ் அக்கலல் ஹுபுஸ் வருமா? வரும் தானே. மேல ஒரு ஆணுடைய பேர் மேல வந்தா வரும். என்ன எப்படி வரும்? மேல மேல வந்தா வரும். அப்ப என்ன சொல்லுவோம் நாங்க? அலிக்கிற தமீர் எங்க பார்த்து மீளுது? மேல பார்த்து மீளுது அப்படின்னு சொல்லுவோம். மேல சுவாது வந்திருந்தாங்கண்டா நீங்க அக்கலத்தில் ஹுபுஸ்ன்னு சொல்லலாம். அக்கலத்தில் ஹுபுஸ்ன்னு சொல்லலாம். ரைட். அப்ப நீங்க அங்க எதுதான் ஃபாயில்? லமீர் தான் ஃபாயில். ஹியன்ற லமீர் தான் முஸ்தத்திரா இருக்குது. அதுதான் ஃபாயில். பாருங்க நீங்க அகலத் அலிகிற தா ஃபாயிலா இருந்தா ரெண்டு ஃபாயில் வரையணுமா ஒரு ஜும்லால? கேளா ரெண்டு ஃபாயில் வரையலாது. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அகல சுவாதுன்னு சொல்லலாம். அப்படி சொன்னா இல்ல. அப்ப அது முஅன்னஸ்குரிய அடையாளமே தவிர அது ஃபாயில் இல்லை. அது ஃபாயிலாக இருந்தா நீங்க சுவாத வெளிப்படையா கொண்டு வந்தா அது அமீராக இருந்திருந்தா நாங்க அதை என்ன செய்யணும்? நீக்கி இருக்கணும். அது அமீர் இல்லைங்கிறதுனாலதான் நாங்க வச்சிருக்கிறோம். இப்ப தஹபல நீங்க பாருங்க, தஹபூ தஹபூ என்று நாங்க சொல்றோம் தானே. தஹபூ அத்துல்லாப்னு சொல்லலுமா? சொல்ல இயலாது. சொல்ல இயலாது. தமீராகவும் தாஹிரான இஸ்மாவும் ஃபாயில் வர இயலாது. கொண்டு தமீரா கொண்டு வரணும், கொண்டோ தாஹிரான இஸ்மாக கொண்டு வரணும். ரைட். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது ஷேஸ். طيب அடுத்தது யாரு? நான் أسمعت الأذان يا حمزة. نعم أسمعت الأذان يا حمزة. أسمعت الأذان يا حمزة. طيب إذا فاعل أسمعت له فاعل வந்து அதான இல்ல அதான இல்ல ஹம்சத்து. حمزة. يا حمزة. يا حرف نداء حمزة منادى. யாருக்கு தெரியும் ஃபாயில் அதுண்டு? செய்யலாம்னு சொல்றோம் சார். என்ன நோஃபல்தர்? த வரணும். அந்த யா தவா த கராத்தூல எப்படி தூ ஃபாயில் மாதிரி சமிஅத த த ஃபாயில். நான் சொன்னேன் த தி து இது எல்லாமே ஃபாயில். தமீர் அது ஒரு தமீர் பிரதிபெயர் சொல். ப்ரோனோன் நூனாவும் வரலாம், ப்ரோனோனாவும் வரலாம், வெளிப்படையான இஸ்மாவும் வரலாம், ஃபாயில் தமீராகவும் வரலாம்.
அப்படி தமீராக வரும் பொழுது சேர்ந்து வார தமீர் முத்தசிலான தமீராகவும் வரும். இப்ப தூ வந்து முத்தசிலான தமீர், முத்தசிலான சேர்ந்து வாரது, ஃபியலோட சேர்ந்து வார தமீர். இப்ப அந்த எல்லாம் முன்ஃபசில் பிரிஞ்சு வார தமீர். அந்த, அந்தி, ஹிய, ஹுமா அதெல்லாம் தமீர் முன்ஃபசில் பிரிஞ்சு வார தமீர். இது வந்து தூ, ஃபால்து, அகல்து, ஷரிபுது, அகல்தி, ஷரிப்தி, அதே மாதிரி அகல்னா, ஷரிபனா, கலு, அகல்ன, இது எல்லாமே தமீர். இதெல்லாமே தமீர். طيب سمعت لقرأت هذا فاعل، سمعت الأذان، الأذان مفعول به. طيب التاسع. شيرين أستاذ. نعم تفضل. فتح التاجر الدكان. نعم فتح التاجر الدكان. نعم. طيب யார் சிஸ்டர் பேர் சொன்னீங்க? فهميدة. نعم تفضلي. خرج طلاب من الفصل. من الفصل. ஏன் ஃபஸ்லி? من الفصل. من வந்ததுனால எக்ஸ்ட்ரா செய்யணும். نعم من வந்ததுனால ஜர் செய்யணும். ஜர்ருக்கு அடையாளமும் கஸ்ரா. طيب அப்ப خرج الطلاب من الفصل. خرج الطلاب من الفصل. خرج الطلاب من الفصل. طيب إذا فاعل. فاعل طلاب. طلاب مفعول به. مفعول به من الفصل مستتر. இது வந்து மஃபூல் பிஹி முஸ்தத்திரா அப்படி வராது. மஃபூல் பிஹி இல்ல, மஃபூல் பிஹி வரணும்னு கட்டாயம் இல்லை. ஹரஜன்றது ஹரஜிலிருந்து மஃபூலுன் பிஹி எப்படியும் வராது. என்ற லாசிமான ஃபியல், ஃபியல் லாசிம்ல மஃபூல் பிஹி வராது. ஃபியல் லாசிம் என்ன தெரியுமா? நீங்க பிறகு படிப்பீங்க. லாசிம் முத்தஅத்தி இல்ல இல்ல கட்டாயம் இல்ல. அதாவது கட்டாயம் இருக்காது. அதாவது மஃபூல் பிஹி வராது. அதனுடைய செயல் இன்னொன்றின் பக்கம் தாண்டாது. ஹரஜ் இப்ப இது வஹிக்க சிரித்தான் என்றா அவர் தான் சிரிச்சிக்காரு. இன்னொன்று இப்ப அடித்தான்டா அடிபட்டு ஒருத்தர் இருப்பார். ضرب محمد حامدا. محمد فاعل حامدا مفعول به. ضحك محمد حامدا சொல்லணுமா? இல்ல ஏடாது. அப்ப ضحك அது வந்து முத்தஅத் லாசிமான ஃபியல். அது மஃபூல் பிஹி வராது, ஃபாயில் மட்டும் தான் அதுக்கு வரும். சில ஃபியலுக்கு மஃபூல் பிஹி வரும். மஃபூல் பிஹி வரையலுமான ஃபியலுக்கு தான் நான் முத்தாத்தியான ஃபியல்னு சொல்றோம். ஆனா முத்தாத்தியான ஃபியலை நாம கொண்டு வந்தாலும் மஃபூல் பிஹி கட்டாயம் கொண்டு வரணும்னு கட்டாயம் இல்லை. தனி தேவையண்டா கொண்டு வரலாம். உஸ்தாத் அது வந்து அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் சொல்லுவாங்க, அப்படித்தானே? அது முழுமையடைந்த சென்டென்ஸ்க்கு அப்படின்ட்டு இல்லை. இப்ப நீங்க ஃபியல் ஃபாயில் என்றாலே ஜும்லா பூரணம் தான். அரபு மொழியில ஒரு ஃபியாலும் ஒரு ஃபாயிலும் வந்தால் ஜும்லா போதும். ஜும்லா பூரணம். ரைட்? ஃபியாலும் ஃபாயிலும் வந்தால் பூரணமான ஜும்லா. ஜும்லா இஸ்மியாண்டா முப்ததாவும் ஹபரும் வந்தால் பூரணமான ஜும்லா. இப்போ நீங்க காணாண்டு பின்னால படிப்பீங்க. காண அஹ்வாத்துஹா, இன்ன அஹ்வாத்துஹா மாதிரி. அதுல வந்து அது ஒரு ஃபியல் நாக்கிஸ். அது ஒரு ஃபியல் தான், ஃபியல் நாக்கிஸ். அதுல இஸ்மு காண மட்டும் வந்தா போதா, ஹபரு காணையும் வரணும். அது முப்ததா ஹபர்ல நுழைஞ்சு நாங்க முதலாவது வார இஸ்மு காண என்றும் முப்ததாவுக்கு இஸ்மு காண என்றும் ஹபருக்கு ஹபரு காணன்னு சொல்லுவோம். அது வந்து ஃபியல் நாக்கிஸ். ரைட்? இப்போ நாங்க ஆழமா போக தேவையில்ல. அப்புறம் வார டைம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இஜால் குல். சொல்லுங்க. அந்த மூணாவது கேள்வியில கத்தல ரஜுல், இப்ப அந்த கத்தல அந்த ஃபியல் வந்து முதாரி மாலில இருக்கணுமா, அது முதாரில இருக்கணுமா? எப்படி இருக்கிற முதாரில இருக்கிற யக்துலு ரஜுல் அப்படி சொல்லுங்க. நம்பர் 9ல வந்து ஃபதஹத் தாஜிருல் துக்கான ஃபத்தஹ
number 9. ஓ அதுல உங்களோட கேள்வி எல்லாம் فتحت فتح التاجر الدكان. இப்ப சேர்த்து சொல்லும் பொழுது فتحت التاجر فتحت ஹத் ஹாவுக்கு பிறகு தாவத்தை இங்க தாஜர் அளிக்கிற தாவத்தை நாங்க முடிகிறோம். ஷம்சியா தானே. فتحت التاجر الدكان. جزاك الله. طيب اجعل كل من الكلمات الآتية مفعولا به وضبط آخرها. இங்க வரக்கூடிய ஒவ்வொரு கலிமாக்களையும் நீங்க மஃபூலுன் பிஹியாக வச்சு கடைசிக்கு ஹரக்கத் வச்சு சொல்லணும். ரைட். ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஒரு ஜும்லா அமைங்க. இதுக்கு யார் சொல்றீங்க? ஜெயிலானி சொல்லுவா சார். قرأتُ القرآن. قرأت القرآن. طيب அடுத்தது யார் வரீங்க? நஸ்ரீன் பானு. شمسيتا. أكلت التفاحة. أكلت التفاحة. نسرين بانو. மூணாவது சொல்லவா? எப்படி சரி? அதுருசு தர்ச. طيب تعلمت الدرس. درست الدرس. نعم محمد. شربت القهوة. نعم شربت القهوة. نعم السادس الخامس من يجيب؟ نعم تفضل. من فتح الباب. من فتح الباب. نعم من يجيب؟ الأخير جوانا. نعم غسل علي القميص. نعم غسل علي القميص. غسل علي القميص. نعم நான் கலவினை என்ன எப்படி சொல்றேன்? غسلت القميص. அப்ப فاعل அது எங்க؟ تو أستاذ. تو. نعم أحسنتي. تو. تأمل المثالين الآتيين. வரக்கூடிய ரெண்டு உதாரணத்தையும் சிந்திக்க சொல்லிக்கணும். பாருங்க. அத்துல்லாபு கருத்து உங்களுக்கு தெரியும் தானே. ذهبوا الطلاب ذهبوا إلى الملعب. மாணவர்கள் மலாபுக்கு போனார்கள் தானே. அத்துல்லாபு ذهبوا إلى الملعب. நீங்க ஃபியால முன்னுக்கு கொண்டு வந்தீங்கடா எப்படி வரும்? ذهب الطلاب إلى الملعب. ذهب الطلاب إلى الملعب. ரைட். என்ன வித்தியாசம்? கீழே ஏன் ذهب الطلاب ذهبوا என்று நாங்க ஏன் சொல்லல கீழே? ஏன்னா ரெண்டு ஃபாயில் வந்து வெளிப்படையா வந்துட்டு அதனால ஃபாயில் வெளிப்படையாக வந்துட்டு. ஃபாயில் ஆரம்பமாக வர நேரம் நாங்க ஃபியல வந்து ஒருமையில தானே கொண்டு வரணும் உஸ்தாத். அப்படித்தான். ஏனண்டா ஏன் அப்படி? ஆரம்பத்துல ஜும்லா இஸ்மியா அதனால அதாவது ரெண்டு தடவை ஃபாயில் வராது. இரண்டு தடவை ஃபாயில் கொண்டு நீங்க தஹபூன்னு நீங்க சொன்னீங்கடா தமீர் அது தஹபூன்றது வாவு வந்து என்னண்டா தமீர் ஜம்முக்கான தமீர் பன்மைக்கான அப்படி என்றா முன்னால வந்திருக்கணும். ஏதாவது தஹபூன்னு நீங்க சொல்றதா இருந்தா அந்த அவங்கள பத்தி நான் முன்னால பேசியிருக்கணும். அவர்கள் போனார்கள் அவர்கள் என்றது முன்னால வந்திருந்தா தான் நீங்க தஹபூன்னு யூஸ் பண்ண முடியும். அப்படி வரலண்டா எப்படி அவர்கள் என்றத பண்ண முடியாது தானே. அடுத்தது இன்னும் அடுத்த காரணம் என்னன்னா ரெண்டு முறை ஃபாயில் வரையலாது. அந்த அமீர் என்ற அது ஃபாயில். அமீர் தஹபூ என்றது அவர்கள் என்றது அது ஃபாயில் தானே. அப்ப இங்க துல்லாபன்று நாங்க வெளிப்படையா ஃபாயில கொண்டு வரும் பொழுது தஹபூ என்று சொல்ல இயலாது. ஃபாயில் ஒரு முறை தான் கொண்டு வரலாம். ஃபாயில் ரெண்டு முறை வரையலாது.
அப்ப தஹபத்துல்லாபு இலல் மலாபி. நீ சுருக்கமா புரிஞ்சு கொள்றதுக்கு ஃபியலை நாங்க முதல்ல கொண்டு வந்தால் அதை நாங்க ஒருமையாக தான் கொண்டு வரோம். ஒருமையண்டா இல்ல, ஒருமையண்டா இங்க பின்னால என்ன இருக்குது? ஜெம் இருக்குது. அதாவது பின்னால ஃபாயில் இருக்குது, ஃபாயில் ஜெம், ரைட்? அப்ப வாவன்ற நாங்க என்ன சொன்னோம்? அது லமீர்ன்னு சொன்னோம் தானே, அது ஒரு லமீர், ரைட்? இங்க முதல்ல மேல உள்ள ஜும்லால பாருங்க, அத்துல்லாபு தஹபன்னு சொன்னா பிள்ளை, அத்துல்லாபு தஹபு தான் சொல்லணும். காரணம் என்ன? மாணவர்கள் தஹபண்டா என்ன ஒருமை, ஃபாயில் அங்க ஃபாயில் முன்னுக்கு வரையலாது, ரைட்? இப்போ ஃபாயில நாங்க இந்த இடத்துல கட்டாயம் கொண்டு வரணும், லமீராக ஃபாயில கொண்டு வரணும். அப்ப அத்துல்லாபு தஹபு ஏன் லமீரா கொண்டு வந்துக்கிறோம்? ஏண்டா லமீரண்டா மீளக்கூடிய, அதுக்கு முன்னால மீளுது, அது முன்னால மாதொன்று இருக்குது தானே, அதனால ஃபாயில வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்டா லமீராக கொண்டு வந்திருக்கிறோம். இங்க எது ஃபாயில்? இங்க தஹபூல வாவு தான் ஃபாயில், வாவு தான் ஃபாயில், ரைட்? அப்போ துல்லாப்ன்றது ஃபாயில் இல்லை, அது முபத்ததா, ஒரு ஜும்லா இஸ்மியா, இஸ்ம கொண்டு ஆரம்பிச்சிக்கு, அதனால ஜும்லா இஸ்மியா இது, ரைட்? முபத்ததா. தஹபு என்றது ஃபிஅலுன் லமீருஹு ஃபாயில், இது ஒரு ஜும்லா ஃபிஅலியா. இந்த ஜும்லா ஃபிஅலியா இந்த முபத்ததாவுக்கு எதா இருக்குது? ஹபராக இருக்குது, இந்த முபத்ததாவுக்கு ஹபராக இருக்குது, ரைட்? அப்ப நீங்க இப்ப சுருக்கமா எப்படி விளங்கணும்டா, உங்களுக்கு அப்படி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் முழுமையா விளங்கலாட்டி நீங்க ஃபிஅலை முன்னுக்கு கொண்டு வந்தா நீங்க தஹபத்துல்லாபுன்னு சொல்லணும், ரைட்? ஃபிஅலை பின்னுக்கு கொண்டு வந்தா முன்னால அதை குறிக்கக்கூடிய இஸ்ம் இருக்குதுண்டா நீங்க பமீராக ஃபாயில கொண்டு வருவாங்க, தஹபு துல்லாபு தஹபு, ரைட்? நீங்க சட்டம் விளங்காட்டியும் இப்படித்தான் அது பயன்படுத்தப்படுது என்றதை நீங்க விளங்கணும். அத்துல்லாபு தஹபு இலல் மலாபி, தஹபத்துல்லாபு இலல் மலாபி, தஹபத்துல்லாபு இலல் மலாபி, சரியா? ரைட். அத்துல்லாபு தஹபு இலல் மலாபி. இதை பாருங்க, அத்தாலிபாத்து தாலிபாத்து தஹபன, இது தமீர், பல பெண்களை குறிக்கிற தமீர். தஹபூலிக்கிற வாவ் பல ஆண்களை குறிக்கிற தமீர் மாதிரி, தஹபன பல பெண்களை குறிக்கிற தமீர் தான் வைக்கிறணும். அத்தாலிபாத்து தஹபன இலல் மக்தபதி, இலல் மக்தபதி, ரைட்? தாலிபாத்து தஹபன இலல் மக்தபதி. தஹபனல நன்றதுதான் ஃபாயில் தானே, நன்றது ஃபாயில். ذهبن إلى المكتبة. الطالبات هذا نقول لا بينجا ذهبت الطالبات، ذهبت فاعل ده الطالبات، ذهبت الطالبات. بنا فعل منو கொண்டு வரும் பொழுது அங்க நாங்க ஃபாயிலுக்குரிய தமீரை கொண்டு வரக்கூடாது, ஃபாயிலுக்குரிய தமீரை கொண்டு வரக்கூடாது. ஏனண்டா தஹபன தாலிபாத்துன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஃபாயில் பின்னால வெளிப்படையாக வந்திருக்குது, ஃபாயில் பின்னால வெளிப்படையாக வந்திருக்கு. ரெண்டு ஃபாயில் வரையில்லாது, இரண்டு முறைகள் ஃபாயில் வரக்கூடாது. அதனால தஹபதி தாலிபாத்து இலல் மக்தபதி. மேல நீங்க ஃபாயில தமீராக கொண்டு வந்திருக்கிறீங்க, ஏண்டா ஃபேல் வந்திருக்குது, ஃபேலுக்கு பிறகு ஃபாயில் கட்டாயம் வரணும், ரைட்? அப்படி வரதாக இருந்தா அதை நீங்க இங்க தமீராக என்ன செய்யலாம், கொண்டு வரலாம், வெளிப்படையாக கொண்டு வரலாம். அத்தாலிபாத்து ذهبت الطالبات إلى المكتبة சொல்லலாம், ரைட்? அது சொல்றது ஒன்று ரெண்டு முறை சொல்றது அழகில்லை தானே, அதனால பெயர் சொல்லலாம், பிரதி பெயராக நாங்கள் அதை என்ன செய்வோம், ப்ரொனவுனாக கொண்டு வரும். الطالبات ذهبن إلى المكتبة، ذهبن إلى المكتبة، ரைட்? புரிஞ்சுதா இது? உஸ்தாத் சின்ன டவுட் உண்டு. ஒருமைக்கு வந்தாலும் அதே தான் சொல்லணுமா, தஹப் தான் சொல்லணுமா? பன்மைக்கு தஹப முன்னுக்கு வரும்போது தஹபத் தாலிபு தஹபத் துல்லாபு ரெண்டும் அப்படிதான், ரெண்டும் கொண்டே தரேன். ஓகே. ஏன்னா தஹபுன்னு சொன்னா அது பன்மை, அவர்கள் என்ற அர்த்தம் வரும்.
ரைட். இப்ப நீங்க ஏன் இங்க அவர்கள் சொல்லி கொண்டு வரீங்கன்றா, அவர்கள் மாணவர்கள் போனார்கள் நாங்க தமிழ்ல சொல்றோமே, அந்த கல் தான் இது, இந்த வாவ் பன்மையாக்குறது. போனார்கள், அவர்கள், அவர்களை தானே குறிக்குது கல் தமிழ்ல. அதை விடுங்க, அவர்கள்ன்றத குறிக்குதானே, அதுதான் இந்த வாவ். அவர்கள் வாவ் அவர்கள். ஹும் என்றத இந்த வாவுக்கு நாங்க வெளிப்படையா தமீர் முன்ஃபசிலாக கொண்டு வந்தா ஹும் என்று சொல்லுவோம் தானே. ஹும் ஃபியலோட சேர்ந்து வரும் பொழுது, தமீர் முத்தசிலாக வரும் பொழுது வாவாக வரும். எனக்கு ஒரு டவுட். இப்ப சமயத்தில் அதான யா ஹம்சா அப்படின்னு ஒரு ஜும்லா இருந்துச்சுல்ல உஸ்தாத், அதுல இப்ப சமயத்தை அப்படின்னு நம்ம எப்படி உஸ்தாத் சொல்றோம் வச்சு? சமயன்றதுதான் ஃபியல், சமயன்றதுதான் ஃபியல் தானே. சமயத்த அந்த தான் நீ கேட்டாயா. சமயாண்டா கேட்டல் என்ற ஒரு செயல் இருந்த காலத்துல. யாரு? அந்தன்றதுதான் அந்த அந்தன்னு நாங்க எப்ப சொல்லுவோம்? வெளிப்படையா தமீர் முன்ஃபசிலா சொல்லும் பொழுது அந்தன்னு சொல்லுவோம். ஃபியலோட சேர்ந்து வரும் பொழுது தான் வரும். ஃபியலுடன் சேர்ந்து வரும் பொழுது மாதியான ஃபியலோட சேர்ந்து வரும் பொழுது சமயத்த ஃபஅல்த, அதான் ஃபாயில். சமியா அந்தன்னு சொல்றல, சமியா அந்தன்னு அரபுல சொல்றல, அது முன்ஃபசிலான தமீரை கொண்டு வர்ற. சமயத்தை சொல்ற. சமியா அந்தன்னு தான் நீங்க யோசிக்கணும். அப்படின்னா சமியான்ற ஃபியல், அந்தன்றது நீ ஃபாயில். அப்ப சமியா அந்த இல்ல, சமயத்தை அப்படி வராம தான் என்ன செஞ்சிருக்குது, சமயத்தன்னு வந்திருக்குது. அந்த அந்த இடத்துல இருக்கு சமயத்தை. அப்ப இங்க யா ஹம்சத்து அப்படின்னு ஒருத்தவங்க முன்னுக்கு இருக்கவங்க பத்தி நம்ம கேட்கறதுனால அந்த இடத்துல அவரை நாங்க அழைக்கிறோம் ஹம்சாவே என்று அழைக்கிறோம் தானே. ஹம்சாவே என்று அழைக்கிறோம். நீங்க அதை ஹம்சாவே என்று அழைக்காட்டியும் அசமயத்தில் அதானன்னு சொல்லி கேட்கலாம். ஒரு தர பார்த்து, நீ அதான கேட்டியா, அசமயத்தில் அதான நீ அதான கேட்டியா, ஒரு பெண்ணை பார்த்து அசமயத்துமுல் அதான நீங்கள் கேட்டீர்களா. யா ஹம்சத்துன்ற மேலதிகமான ஒரு விஷயம். அவர்கிட்ட கவனம் தீர்க்கிறதுக்காண்டி அவர் அழைக்கிறோம் ஹம்சாவே என்று. இப்ப இப்ப சாதாரணமா இப்ப ஆமீனத்தும் அப்படிதானே உஸ்தாத் வரும்? சொல்லும் போது தஹபத் அப்படின்னு வருது. அதுவே யா ஆமீனத்துன்னு வந்தா இல்ல யா ஹம்சதா அப்படின்னு வந்தாலே தஹப்த அப்படின்னு நம்ம சொல்றோம்னா உஸ்தாத், இந்த இடத்துக்கும் எப்படி உஸ்தாத் நம்ம டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கிறது? இப்ப அலி தஹப்னு சொல்லுவோம், ஆமினத்துனா தஹபத் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப யா அலி தஹப்த அப்படின்னு நம்ம சொல்றோம்னு உஸ்தாத், அந்த யா முன்னுக்கு வந்ததுனாலதான் நம்ம தஹப்த அந்த மாதிரி சொல்றோமா, இல்ல எப்படி உஸ்தாத் கண்டுபிடிக்கிறது? யா வந்ததுனால ஒன்றும் மாறலையே. யா அலியூன்னு சொன்னதுனால எந்த ஒன்றும் மாறல. நீங்க யா அலியூன்னு போடாமல் சும்மா ஒருத்தரை பார்த்து தஹபத்தன்னு கேட்கலாம் தானே. அதஹபத்த போனையா, ரைட். அப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்கடா, யா ஹம்சத்துன்றதுல ஹம்சத்து ஃபாயிலா வருமா அப்படின்ட்டு? இல்ல, ஹம்சத்து ஃபாயில் அல்ல. ஹம்சத்துன்றது அழைக்கிறோம். ஹம்சாவே என்று நாங்க ஒருத்தரை என்ன செய்யறோம், அழைக்கிறோம். அது வேறொரு சப்ஜெக்ட். ஹம்சாவேன்றது வேறொரு விஷயம். அது நீங்க கொண்டு வராமல் கூட இருக்கலாம், ரைட். நீங்க யா ஹம்சத்து அழைச்சி ஒரு இஸ்மியா ஜும்லா இஸ்மியான்னு சொல்லலாம். யா ஹம்சத்து ஹாதா பைத்துன் ஜமீல், ஹாதா பைத்துன் ஹம்சாவே இது ஒரு அழகான வீடுன்னு சொல்லலாம். அங்க ஜும்லா ஃபியலியா கொண்டு வர தேவையில்ல தானே. அப்ப யா ஹம்சத்து ஃபாயிலா இல்ல உஸ்தாத். இதுல சமயத்து ஒரு சான்ஸ் இருக்கு. சமயத்து சொல்லலாம். எதுல? 8வதுலயா? நாங்க யா ஹம்சாவே நான் அதானே கேட்டேனா சொல்லி கேட்கல. அதே அர்த்தம் அடிப்படை, மொழி அடிப்படையில பிழை இல்ல. அப்படி சமயத்துலதான் கேட்கலாம். நான் அதானே கேட்டேனா மறந்துட்டேன். அப்ப நான் சும்மா சொல்லி பார்க்க, நான் உண்மை எனக்கு அதான் கேட்டுச்சா
இல்லையா? சமயத்துல் அதான சொல்லணும். அகல் தாம சில பேர் சாப்பிட்டாலே மறந்து போயிடுது சாப்பிட்டா இல்லையான்னு, மற பசி வந்துருக்கு. அதனால அகல் தாம் நான் சாப்பிட்டேனா அப்படி கேட்கலாம். அசல்லைத்து துஹர நான் துஹர் தொழுதேனா. طيب ஷேக், இந்த 8வது கொஸ்டின் வந்து ஹம்சத்துல் இஸ்திஃபாம் வச்சு ஆரம்பிக்குது இல்ல, அப்ப அது வந்து என்ன மாதிரி ஜும்லாவா? அத ஜும்லா ஃபியலியா தான். ஜும்லா ஃபியலியா, அதாவது ஃபியலை கொண்டு ஆரம்பித்தால் ஜும்லா ஃபியலியா.